வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு புளியானத்தோட வந்திருக்கேன். இந்த புளியானம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். புளியானம் செய்யறதுக்கு முதலாவது வந்து நாங்க புளியை கரைச்செடுப்போம். ஸோ இதுல இருக்கு 55 கிராம் புளி எடுத்திருக்கிறேன். இந்த சின்ன ஒரு தேசிக்கு அளவு புளி எடுத்திருக்கிறேன். இதுல 55 கிராம் வருது. ஸோ இப்போ இதை இந்த செப்பரேட்டான பவுல்ல போட்டுட்டு இதுல வந்து 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 மில்லி லிட்டர் கொஞ்சம் ஓரமான தண்ணி இருக்குது. ஆகலம் சூடுல ஜஸ்ட் லைட்லி ஓமான தண்ணி இருக்கு. இப்போ இதை இது விட்டு இந்த புளியை வந்து நல்லா பிசைஞ்செடுப்போம். 5-10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னு சொன்னால் புளியை ஈஸி. பட் நான் உடனே புளிஞ்செடுக்கிறேன். நான் எப்படி நல்லா திக்காக இதை நான் பிசைஞ்செடுத்துருக்கிறேன். ஸோ இதில் இருக்க சக்கையை தேவையில் இதை புறம்பா எடுத்து வீசுங்கோ. ஸோ நல்லா திக்காக இதை புளிஞ்செடுக்கணும். புளி ஆனமண்டபடியாக கொஞ்சம் புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இந்த இருக்குது இப்படி நல்லா திக்காக இதை பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இது பிசைஞ்சா பிறகு ஸோ இதில் வந்து நான் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் இந்த புளியானது போட்டிங்கன்னு சொன்னால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் 15 சின்ன வெங்காயம் இல்லாட்டிக்கு 55 கிராம் வருது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதில் சின்ன பச்சை மிளகாய் நான் 8 எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 8 சின்ன பச்சை மிளகாயும் இதில் போடுங்க. இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது. ஒரு அளவான காஞ்ச மிளகாய் இருக்குது. 8 காஞ்ச மிளகாய் இல்லாட்டி 4 கிராம் வருது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. 375 மில்லி லிட்டர் இல்லாட்டிக்கு 1.5 கப் தண்ணி இருக்கு. இப்போ இந்த தண்ணியை விட்டு ஸோ இந்த இருக்கு நான் அடுப்பில் தூக்கி வச்சிருக்கேன். வச்சுட்டு நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி போட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை அவிய விடுவோம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. ஸோ இப்போ இதை மூடி போட்டு திருப்பி இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ எக்ஸாக்ட்லியாக 15 நிமிஷமாக அவிஞ்சோன்னு இருக்குது. அடுப்பை நிப்பாட்டி போட்டு நான் இந்த பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் பிரம்பாடுங்கோ. இந்த இருக்கு இதை நான் பிரம்பா எடுத்திருக்கிறேன். இதை பிரம்பா வச்சுக்கொண்டு இந்த வெங்காயத்தை பிரம்பான ஒரு டிஷ்ஷில் இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இந்த வெங்காயத்தை நான் பிரம்பா இறக்கி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த காஞ்ச மிளகாய் காய்ச்சின தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை வந்து வீசாதீங்க. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த தண்ணியை வந்து நாங்கள் திருப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை இப்படியே விடுங்கோ. பிரம்பா எடுத்து வச்ச காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் ஒரு செப்பரேட்டான பிளேட்டில் போட்டு இதை வந்து ஜஸ்ட் இந்த முள்ளு கரண்டியால் வந்து பிச்சு விடணும், மேஷ் பண்ணி விடணும். கையால் பிசைஞ்செடுக்கலாம். ஆனால் கை எரியும். ஸோ அதால் தான் நான் முள்ளுக்கரண்டி யூஸ் பண்ணுறேன். நான் இப்படி நறுவலாக இதை மசிச்சிருக்கிறேன். இதை மசிச்சா பிறகு இந்த வெங்காயம் இருக்குது. இந்த வெங்காயத்தையும் இன்னொரு பிளேட்டில் போட்டுட்டு லைட்டாக மசிச்சு விடுங்கோ. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறபடி தான் நான் பிளேட் மாற்றி செய்து உங்களுக்கு காட்டுறேன். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யக்க வந்து நீங்கள் டக்குன்னு மசிச்சுட்டு போடலாம். ஸோ இப்போ இதை வெங்காயத்தை கூட மசிக்க தேவையில்லை. வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். லைட்லியாக மசிச்சு விடுங்க. இந்த இருக்குது இந்த வெங்காயத்தையும் இந்த பீசஸாக இருக்குது. ஆகல நான் மசிக்கல இந்த இப்படி மசிச்சா பிறகு ஸோ அந்த இருக்கு நான் வெங்காயம் காய்ச்சின சட்டி இருக்கு. அந்த தண்ணியை நான் ரிமூவ் பண்ணல, அப்படியே இருக்குது. வெங்காயம் விட்டு அவிச்ச நான் 1.5 கப் இல்லாட்டிக்கு 375 மில்லி லிட்டர். இதை அவிச்சா பிறகு இதில் 180 மில்லி லிட்டர் இல்லாட்டி 3/4 கப் தான் மிஞ்சி இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இந்த இருக்கு நான் மசிச்சு வச்சிருக்க இந்த காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் இதில் போடுங்க. இந்த இருக்கு இந்த வெங்காயத்தையும் இதில் போடுங்க. இந்த இருக்கு நான் திக்கா புளிஞ்சு வச்சேன்ல இந்த பழப்புளியும் இதில் விடுங்க. ஸோ இந்த பழப்புளியை வாஷ் பண்ணி இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து உப்பு இருக்குது. நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். ஸோ இதில் 1.5 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 375 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இதில் விடுங்க. இப்போ இதற்காக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ஹீட்டை வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் கூட்டி விடுங்க. மூடி போட்டு ஒரு கொதி வரையும் இதை கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் எப்படியும் எடுக்கும் கொதிக்கிறதுக்கு. 5 நிமிஷம் ஆயிட்டு இந்த இப்படி ஒரு கொதி வந்திருக்கு. இப்படி ஒரு கொதி வந்தா பிறகு இதுல வந்து ரெட் ஸ்னாப்பர் இருக்குது, விள மீன் இருக்குது, 2 மீடியம் விள மீன் எடுத்திருக்கிறேன், 500 கிராம் வருது. இப்போ இந்த ஒரு கொதி வந்தா பிறகு இதுல போடுங்க. இதில் இன்னொரு அரை கப் தண்ணி விடுறேன், இல்லாட்டி 125 மில்லிலிட்டர் தண்ணி விடுறேன். ஸோ இப்போ இதை நான் லைட்லியாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு இப்போ மீடியம் ஹீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறோம் மீடியம் ஹீட்லேயே. இப்போ ஒரு 5 நிமிஷமாக தான் கொதிச்சோன்னு இருக்குது. உப்பை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த புளியானம் வந்து திக்காக செய்கிற டிஷ் இல்லை, கொஞ்சம் சொதி மாதிரி தான் இருக்கும். இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ இது இன்னொரு 5 நிமிஷம் ஆயிட்டு. ஸோ டோட்டலாக 10 நிமிஷம் ஆயிருக்குது. இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். புளியானம் வந்து வெல்வெட்டி துறையில் வந்து நல்ல ஃபேமஸான டிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த புளியானம் வந்து செய்து முடிஞ்சுது. வெல்வெட்டி துறையில் வந்து இது ஃபேமஸான ஒரு டிஷ். நான் சாப்பிட்ற வந்து இடியப்பத்தோட அதில் மீன் ஒன்று பொறிச்சு வச்சுட்டு இந்த புளியானம் பட்டு சாப்பிடலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். அல்லாட்டிக்கு நீங்க நல்ல சுட சுட ரைஸ் இருந்தா அதோடய சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா அந்த ரொட்டி பான் அதுகளுக்கு வந்து இது சரி வராது. இதுதான் இந்த புளியானம் செய்து முடிஞ்சது. சூப்பரா வந்திருக்கீங்க. எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ்ல கேள விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.